27ஆம் தேதி மாலையிலிருந்து நேரா கால்நடை மருத்துவமனை பக்கத்தில் வச்சு அங்கே வச்சு அடிக்கிறானுங்க. அப்புறம் கம்மா பக்கத்தை வச்சு அடிக்கிறானுங்க. அப்புறம் ஒரு ஆதி திராவிடருடைய ஹாஸ்டல் அங்கே வச்சு அடிக்கிறானுங்க. தொடர்ச்சி அடிக்கிறானுங்க. அவன் மட்டும் இல்லை, அவன் தம்பி நவீன்குமார் கூட ஒரு 3 பேர் 5 பேரை சேர்த்து வச்சு அடிக்கிறான். அடிச்சுட்டே இருக்கிறான். வழி தாங்கலை. ஒரு நாள் இரவு முழுக்க தண்ணீர் கொடுக்காம உணவு கொடுக்காம அடித்து கொண்டிருக்காம. வழி தாங்க முடியல. எல்லாமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா இருக்கு. கோவிலுக்கு போனா HRNC அதிகாரிகள் இருப்பாங்க, பக்தர்கள் இருப்பாங்க, பூசாரிமார்கள் இருப்பாங்க. நம்மளை பார்த்து காப்பாத்திடுவாங்க, பத்திரகாளி நம்மளை காப்பாத்திடுவா அப்படின்னு எப்படியாவது சொந்தக்காரன் இருப்பான்டா, எவனாவது ஒருத்தன் பாத்துருவான்டா அப்படின்னு. ஐயா, நான் தான் என் நகை எடுத்தேன், கோயிலுக்கு கூட்டு போங்கய்யா, நான் காட்டிடுறேன்யா அப்படின்னு இருக்கான். வாடா, இப்ப வழிக்கு வந்தியா, வாடா. போலீஸ்காரன் எப்படி பேசுவான்? வாயை திறந்தாலே தேனா மூணா திராவிடம்லாம் வாயில வரும். பேசியிருக்கான், கிட்ட கட்ட வார்த்தையில பேசுறான். கூட்டு போறான். நேரம் மடப்புறத்தில் வச்சு திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. எங்கடா வச்சிருக்க நகைய? ஐயா, நான் தெரியாம சொல்லிட்டேங்க, யாராவது காப்பாற்றுவாங்கன்னு சொன்ன நகையை நான் எடுக்கலன்றான். திருப்பி தான் அந்த மடப்புறம் பத்திரகாளி அம்மன் வேண்டியதையெல்லாம் தருவாள் என்று சொல்லுகிற, கேட்டதையெல்லாம் தருவாள் என்று சொல்லுகிற அந்த பத்திரகாளியுடைய பின்னாடி வச்சு அவனை எவ்வளவு ஒருத்தன் 2 பேர் படுக்க போட்டு 2 பேர் தடிமாட்டு பயலுக காலில் ஏறி நின்றுருக்கான். ஒருத்தன் தலையில ஏறி மிதிச்சிருக்காங்க. அதனால காலில் ரத்தங்க. தலையில ஏறி மிதிச்சிருக்கான். ஆணுறுப்பு வெதர்ல எட்டி மிதிச்சிருக்கிறான். செதஞ்சிட்டான். ஒரு மனிதனுக்கு எங்க அண்ணன் கூட யாரும் சொன்னாங்க,